நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ண இந்த ஆப்ஷன்ஸ்ல எதையெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? ஆப்ஷன் ஏ யூடியூப் வீடியோ, ஆப்ஷன் பி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ஆப்ஷன் சி ஆப் டவுன்லோடிங், ஆப்ஷன் டி ஜஸ்ட் செல்ஃப் ஸ்டடி. இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க யூடியூப் வீடியோ பார்த்து தான் லேர்ன் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் தான் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா பின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி தான் நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா சின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எதுவுமே இல்ல நான் செல்ஃப் லேர்ன் தான் பண்ணேன் அப்படின்னா டின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ட்ரை பண்றீங்க, ஆனா படிச்சதை மறந்துடுறீங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கும் டைம் கிடைக்கல. இதெல்லாம் உங்க ஸ்டோரியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்க ப்ராப்ளமுக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்ஸ் படிச்சா 5000 டைம்ஸ் படிச்ச மாதிரி செட் ஆகும். சிம்பிளா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இல்ல, உங்க லைஃபுக்கான இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பி? இன்னும் தூக்கமா? டர்ன் ஆஃப் த அலார்ம். அலார்ம் ஆஃப் பண்ணு. டைம் டு கெட் அப். எழுந்து போ. ஓப்பன் த விண்டோ. ஜன்னலை திற. ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட். பிளாங்கெட்டை ஒழுங்கா வை. உங்களுக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். வியர் யுவர் ஷூஸ். ஷூஸ் போடு. டை யுவர் ஷூ லேஸ். லேஸை கட்டு. பேக் யுவர் பேக். பேக்கை ரெடி பண்ணு. Did you take your lunch box? Lunch box எடுத்துக்கிட்டியா? Lock the door. கதவை லாக் பண்ணு. இந்த டெய்லி ரொட்டீன் சென்டென்ஸை நீங்களும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அண்ட் ஸ்டடி டைம் அப்போ எந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க். வேலையை ஆரம்பிக்கலாம். ஐ நீட் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணீர் வேணும். லெட்ஸ் டேக் அ பிரேக். கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். ஐம் ரைட்டிங் நவ். நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். டர்ன் ஆன் த ஃபேன். ஃபேன் ஆன் பண்ணு. ப்ளக் இட் இன். ப்ளக்கில் போடு. சார்ஜ் யுவர் ஃபோன். ஃபோன் சார்ஜ் பண்ணு. சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணு. ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். என் வேலையை முடிச்சிட்டேன். க்ளோஸ் யுவர் புக். புக்கை மூடு. ஒர்க் அண்ட் ஸ்டடி டைமில் எந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்களும் இந்த சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன்ஸ் அப்போ எந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கான்வர்சேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிட் யூ ஈட்? சாப்பிட்டியா? லெட்ஸ் ஹாவ் காஃபி. காஃபி குடிக்கலாம். கம் அண்ட் சிட். வா உட்காரு. டோன்ட் பி ஷை. வெக்கப்படாத. டெல் மீ த ட்ரூத். உண்மையை சொல்லு. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். சுத்த போகலாம். ஐ மிஸ்ட் யூ. உன்னை மிஸ் பண்ணேன். யூ லுக் நைஸ். நீ நல்லா இருக்க. ஸ்பீக் ஸ்லோலி. மெதுவாக பேசு. ஐ கான் ஹியர் யூ. உன் குரல் கேட்கல. இப்போது ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்வர்சேஷன் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ட்ராவல் அண்ட் டைரக்ஷன்ஸ் அப்போது எந்த மாதிரியெல்லாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷன் கேட்கலாம் ப்ளஸ் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? பஸ் ஸ்டாப் எங்கே? டேக் அ லெஃப்ட். இடது பக்கம் போ. டேக் அ ரைட். வலது பக்கம் போ. கோ ஸ்ட்ரைட். நேராக போ. ஐ எம் ஆன் தி வே.
வழியில் இருக்கேன். Traffic is heavy. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. Book a cab. கேப் புக் பண்ணு. I reached. நான் வந்து சேர்ந்துட்டேன். Wait outside. வெளியே காத்திரு. Don't be late. தாமதிக்காத. Where is the bus stop? பஸ் ஸ்டாப் எங்கே? Take a left. இடது பக்கம் போ. Take a right. வலது பக்கம் போ. Go straight. நேராக போ. I am on the way. வழியில் இருக்கேன். Traffic is heavy. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. Book a cab. கேப் புக் பண்ணு. I reached. நான் வந்து சேர்ந்துட்டேன். Wait outside. வெளியே காத்திரு. Don't be late. தாமதிக்காத. இப்போது ட்ராவல் அண்ட் டைரக்ஷன் டைம்ஸில் எந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை யார்கிட்டயாவது டைரக்ஷன்ஸ் கேட்கணுன்னா இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். நெக்ஸ்ட், அட் லாஸ்ட், எமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்போது நம்ம எந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐ ஆம் ஹாப்பி டுடே. இன்று எனக்கு சந்தோஷம். ஐ ஆம் ஃபீலிங் லேசி. சோம்பேறித்தனமாக இருக்குது. ஐ ஆம் ஸ்கேர்ட். எனக்கு பயமாக இருக்குது. தட்ஸ் ஃபன்னி. அது கலாட்டாவாக இருக்குது. ஐ கான்ட் பிலீவ் திஸ். என்னால் இதை நம்ப முடியல. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. உன்னை பற்றி பெருமையாக இருக்குது. இட்ஸ் போரிங். இது சலிச்சிருச்சு. காம் டவுன். அமைதியாக இரு. தட்ஸ் அமேசிங். அது அருமை. லெட்ஸ் சில். சில்லாக இருப்போம். ஐ ஆம் ஹாப்பி டுடே. இன்று எனக்கு சந்தோஷம். ஐ ஆம் ஃபீலிங் லேசி. சோம்பேறித்தனமாக இருக்குது. ஐ ஆம் ஸ்கேர்ட். எனக்கு பயமாக இருக்குது. தட்ஸ் ஃபன்னி. அது கலாட்டாவாக இருக்குது. ஐ கான்ட் பிலீவ் திஸ். என்னால் இதை நம்ப முடியல. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. உன்னை பற்றி பெருமையாக இருக்குது. இட்ஸ் போரிங். இது சலிச்சிருச்சு. காம் டவுன். அமைதியாக இரு. தட்ஸ் அமேசிங். அது அருமை. லெட்ஸ் சில். சில்லாக இருப்போம். இப்போது எமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸில் சென்டென்சஸ் எல்லாம் எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம். ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க.